இன்றைய திருப்பலியானது மரித்த அல்பினா செபாஸ்டின், இருதய சுவாமி, துரை சுவாமி இவர்களுடைய ஆண்மை இளைப்பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் தூய யூதா ததையு வழியாக கடவுள் நல்ல உடல் சுகத்தை கொடுத்ததற்காக நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தாய் திருச்சபையானது ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் விழாவை கொண்டாடுகிறது. நாம் பழைய தமிழிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உருமாற்ற விழா என்று அழைக்கிறோம். இயேசு தன்னுடைய அன்பு சீடர்களான ராயப்பர், யாகப்பர், அருளப்பர் மூவரையும் தனியாக ஒரு மலைக்கு அழைத்து சென்று அங்கே அவர்களோடு இருக்கின்ற பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு மேக ஒளி தோன்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலையும் அவருடைய ஆடையையும் வெள்ளை வெளிரென்று அவருடைய உருவே மாறி அவர் அந்த நேரத்தில் மோயிசனோடும் எலியா இறைவாக்கினரோடும் அவர் பேசிக் கொண்டிருந்ததாக தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு வழங்க இருந்த அந்த ஒரு மாட்சியை வெளிப்படுத்திய ஒரு விழாதான் அந்த உருமாற்ற விழா. எனவே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர், அவர் கடவுளுடைய இறை மகன், ஒரு பரிசுத்த வல்லமை நிறைந்த ஆண்டவருடைய மகனாக இருக்கின்றார். அவரிடத்திலே நம்முடைய தேவைகளுக்காக நாம் சிறப்பாக இந்த திருப்பலியிலே வேண்டிக் கொள்வோம். திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் அனைவரும் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் புகழ்மணியான பிதமணியாவையும் வானதுவர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Please
மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தக முறையில் முன்னறிவித்தி உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்தவும் திருமகனின் குரலுக்கு செவி சாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போலே இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். நான் பார்த்து கொண்டு இருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. பல்லாயிரம் பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்ற தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமண் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றுமுள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தும் ஆளும் உன்னதரான் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூறுவனாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். பல்லவி. உலக அனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருவுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. பல்லவி. உலக அனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். ஏனெனில் ஆண்டவரே உலக அனைத்தும் ஆளும் உன்னதர் நீர். தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. பல்லவி. உலக அனைத்தும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலக அனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார். இரண்டாம் வாசகம். விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். திருத்தூதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும்
வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றி குரல் ஒலித்த போது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரலொலியை நாங்களே கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனை போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகங்குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு
பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் நம்முடைய தாய் திருச்சபையில ஆண்டவர் இயேசுவின் தோற்ற மாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். அதாவது உருமாற்ற விழாவை கொண்டாடுகிறோம். இன்றைய முதல் வாசகமானது பழைய ஏற்பாட்டிலே தானியேல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இந்த தானியேல் புத்தகத்திலே நாம் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளுடைய வாக்களிக்கப்பட்ட மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த தோற்ற மாற்றத்தை பற்றி ஏற்கனவே கடவுள் தானியேல் இறைவாக்கினர் வழியாக நமக்கு குறிப்பிட்டுள்ளார். இங்கே நாம் பார்க்கிறோம், தானியேல் நூலிலிருந்து இரவில் நான் கண்ட காட்சியாவது, தானியேல் இறைவாக்கினர் ஒரு காட்சி காண்கிறார். அந்த காட்சி என்னவாக இருந்தது? இங்கே நாம் பார்க்கிறோம் இறைவார்த்தையை, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. தொன்மை வாய்ந்தவர் மானிட மகனை போன்று ஒருவர் தோன்றினார் என்று தானியேல் இறைவாக்கினர் ஒரு காட்சி காண்கின்றார். இந்த ஒரு காட்சியானது இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கின்றார்? ஒரு தனிமையான ஒரு மலைக்கு தன்னுடைய சீடர்களை கூட்டி சென்ற பொழுது, அவர்கள் அங்கு இருக்கின்ற பொழுது திடீரென்று வானத்திலிருந்து ஒரு வெண்மையான ஒரு ஒளியானது வந்து முதலிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உடலை முழுமையாக சூழ்கிறது. அதன் பிறகு அவருடைய ஆடைகளும் வெண்மையாகிறது. அப்பொழுது அந்த இடமெல்லாம் ஒரு வெள்ளை வெளியேர் என்று அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சூழ வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்கிறது. என்ன குரல்? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லி. அன்பார்ந்த இறை மக்களை, இந்த வார்த்தையை எங்கேயாவது நீங்க கேட்டிருக்கிறீங்களா? நற்செய்தியில நாம் கேட்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெறுவதற்காக யோர்தான் ஆற்றிற்கு போகிறார். ஏற்கனவே யோர்தான் ஆற்றிலே திருமுழுக்கு யோவான் மக்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது இயேசு அங்கு செல்ல அந்த யோர்தான் ஆற்றிலே அவர் திருமுழுக்கு பெறுகின்றார். அப்பொழுது நாம் வாசிக்கிறோம், மத்தேயு எழுதிய நற்செய்தி 3வது அதிகாரத்திலே பார்க்கிறோம், வானம் திறக்க கடவுளுடைய ஆவி புறாவின் வடிவை போல் இயேசுவின் மீது இறங்கி வந்து மேகத்திலிருந்து ஒரு குரல் ஒலி கேட்டது. என்ன குரல் ஒலி? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரிடம் நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று சொல்லி ஒரு குரல் ஒலி கேட்டது. தந்தையாகிய கடவுள், விண்ணக தந்தை தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கு ஒரு சாட்சி பகர்கின்றார். அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய இறைப்பணியை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக கடவுள் என்ன செய்கின்றார்? எந்த என் மகன் தான் இறை ஆட்சியை பற்றி உங்களுக்கு போதிக்க இருக்கின்றார், இறை ஆட்சியை உங்கள் மத்தியிலே கொண்டு வருவார், இவர்தான் என்னுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி அங்கு கடவுள் அவரை பற்றி கூறுகின்றார். இங்கு பார்க்கிறோம், இந்த தோற்ற மாற்ற விழாவிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் படுவதற்கு முன்பதாக கடவுளுடைய திருவுளப்படி, தந்தையினுடைய விருப்பத்தின்படி இந்த உலக பாவங்களுக்காக, இந்த உலக அக்கிரமங்களுக்காக தன்னுடைய ஒரே மகன் இயேசு கிறிஸ்து மாசற்ற செம்மறி தன்னையே அவர் சிலுவையிலே கையெழுத்து தன்னுடைய விலை மதிக்க முடியாத மாசற்ற ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்பார் என்று கடவுள் திருவுளம் கொண்டார். எனவே அந்த பாடுகள் படுவதற்கு முன்பதாக தந்தையாகிய கடவுள் என்ன செய்கின்றார்?
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மகன் பாடுகள் பட்ட பிறகு, அவர் இறந்து மரித்த பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய மாட்சி என்ன, அவருக்கு கிடைக்கக்கூடிய மகிமை என்ன என்பதை அவர் பாடுகள் படுவதற்கு முன்பதாகவே தந்தை அவருக்கு வெளிப்படுத்துகிறார். என் மகனை இவ்வாறாக நான் மாட்சிப்படுத்துவேன் என்று சொல்லி அவர் இங்கு வெளிப்படுத்துகிறார். எனவேதான் சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம், நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறுதி வாக்கியத்தில் என்ன கூறுகிறார்? அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியை பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என்று கூறுகிறார். என்ன அர்த்தம்? அதாவது மானிட மகன் இறந்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த ஒரு மாட்சியை அவர் முழுமையாக பெற்றுக் கொள்வார், அதுவரைக்கும் நீங்கள் யாரிடம் கூறாதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகிறார். ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு உண்மையை உங்களுக்கு நான் இப்பொழுது கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கன்னி மரியாள் வழியாக பிறந்த ஒரு சாதாரண மனிதர் மட்டுமல்ல, மாறாக அவர் இறைவனுடைய வல்லமை பெற்ற இறை மகன். விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிகாரத்தை கடவுள் தன்னுடைய மகன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்திருக்கிறார். விண்ணகத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு, இந்த மண்ணகத்திலும் அவருக்கு அதிகாரம் உண்டு. இயேசு நினைத்தால் எதையும் செய்ய முடியும், ஏனென்றால் அவர் கடவுளுடைய இறைமகன். அவரிடத்திலே ஆண்டவருடைய வல்லமை அதிகமாக இருக்கிறது. எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எவ்வளவு நோயாளிகள் அவரிடம் வந்தார்கள், அனைத்து நோயாளிகளுக்கும் அவர் சுகத்தை கொடுத்தார். அசுத்த ஆவிகள், தீய சக்திகளுக்கு அவர் கட்டளையிட்டார். சாத்தானே, அசுத்த ஆவியை இவனை விட்டு அகன்றுவோம் என்று ஆண்டவர் கட்டளையிட அந்த அசுத்த ஆவி அங்கிருந்து வெளியேறியது என்று பார்க்கிறோம். எனவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள், இயேசுவிடத்தில் உங்கள் குடும்பத்தை ஒப்புக் கொடுங்கள், இயேசுவிடத்தில் முழுமையான நம்பிக்கை வையுங்கள், இயேசுவிடத்தில் உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய கண்ணீரையும் கவலையும் அவரிடத்திலே நீங்கள் ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்ணீரையும் கவலைகளையும் அவர் மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு ஆனந்தமான ஒரு கண்ணீராக அவர் மாற்றுவார். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்திய எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 பார்க்கிறோம், சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களை நான் இளைப்பாற்றுவேன் என்று கூறுகின்றார். எவ்வளவு மக்கள் இந்த கொரோனா வைரஸ் காலத்திலே தினந்தோறும் நம்முடைய சிற்றாலயத்திற்கு ஆராதனை ஜெபக்கூடத்திற்கு வருகிறார்கள். வந்து அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திவ்ய நற்கருணையிலே நீங்கள் அவரை சந்தித்து ஜெபிக்கிறீர்கள். எதற்காக? ஆண்டவரிடத்திலே நீங்கள் முழுமையான நம்பிக்கை கொண்டிருப்பதால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் தேவன் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் என்னுடைய சகோதர சகோதரிகளையும் இந்த ஒரு துன்பத்திலிருந்தும் துயரத்திலிருந்தும் காப்பாற்றுவார் என்கிற நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் ஆழமாக இருப்பதால் தான் உங்களுடைய இல்லத்திலிருந்து ஆண்டவரை தினந்தோறும் தேடி வருகிறீர்கள் சகோதர சகோதரிகளை. எனவே இந்த திருப்பலியில நாம் சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய இந்த தோற்ற மாற்ற விழா நம்முடைய வாழ்க்கையில அவர் மீது ஒரு முழுமையான நம்பிக்கையை உணர்ந்து நாம் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை போல ஒரு மனம் மாறியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்வோம். ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொள்வோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் ஆன்ம பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனதோடும் நொறுங்கிய உள்ளத்தோடும் வருகின்ற எங்களை ஏற்றருளும். நாங்கள் உம் திருமுன் ஒப்பு கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளை, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவ மாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. உமது மாட்சியால் நிறைந்துள்ள
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆஸ்வால்டு கிரேஷியஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் இவ்வுலகிலிருந்து உடம் அழைத்துக் கொண்ட இந்த திருப்பலியிலே எந்த ஆன்மாக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோமோ அவர்களை நீதாமே நினைவு கூர்ந்தருளும். உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலர் புனித யூதா ததேயு, மேலும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இறந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறைவனாகிய தந்தையே, பரிசுத்த ஆவியின் ஒன்றப்பல் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பெரும் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழி பெரியார் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கும் எங்களுக்கும் ஒளிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் உட்கொள்ளுவோம் திருவுடலும் இரத்தமும் என்னை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் என்னுடைய உள்ளத்தையும் உடலையும் காத்திடும் அருமருந்தாகிட அருள் புரியும். ஏதோ இறைவனின் செமறை, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்பொழுது ஆண்டவரை உட்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் அனைவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நேரடியாக ஆலயத்தில்
திருப்பலியிலே பங்கு கொண்டு அவரை உட்கொள்ள முடியாவிட்டாலும் உங்களுடைய இல்லத்திலிருந்து நீங்கள் முழுமையாக இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய பரிசுத்த கல்வாரி பலியில உடல் உள்ள ஆவியோடு நீங்கள் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்கள் ஆவலை அறிவார். அவரை முழுமையாக உட்கொள்ள விரும்பும் நீங்கள் இந்த தருணத்திலே அது முடியாத ஒரு ஒன்றாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டது போல, உலகு முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருக்கிறேன், நான் உங்களோடு தங்குகிறேன், நான் உங்களோடு வீற்றிருக்கிறேன் என்று அவர் கூறிய அந்த உயிருள்ள வார்த்தைகள் உண்மையான வார்த்தைகள். ஏதோ உங்களுடைய உள்ளத்திலே இப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நற்கருணை பலியின் வழியாக வருகிறார். நீங்கள் அவரை உங்களுடைய உள்ளத்திலே பெற்றுள்ளீர்கள், உணர்கிறீர்கள் என்பதை நான் முழுமையாக இந்த நேரத்திலே உணர்கிறேன், நம்புகிறேன். எனவே அந்த ஒரு பக்தியோடு தொடர்ந்து நீங்கள் ஆண்டவரிடத்திலே உங்களுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய தேவைகளுக்காக மன்றாடுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்றத்தால் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட
அருள் புரிவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. சுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமென். கைவிடப்பட்டோரின் புனிதரான புனித யூதாத்த தெய்வே, முடியாதவற்றை முடிப்பவரான புனித யூதாத்த தெய்வே, நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதாத்த தெய்வே, அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் தமது புனிதர்களிடத்தில் வியப்புக்குரிய விதமாய் விளங்குகிறார். புனிதர்களோ இறைவனை பின்பற்றியவர்களாய் இருந்தார்கள். ஆகவே நாமும் வல்லமை வாய்ந்த புனித யூதாத்தவின் மன்றாட்டில் வாழ்வில் வளம் பெறுவோமாக. இறை அன்பால் ஈர்க்க பெறுவோமாக. 12 சீடர்களில் ஒருவரான புனித யூதாத்த தெய்வே, இயேசுவின் நெருங்கிய உறவினரான புனித யூதாத்த தெய்வே, அண்டினோரை ஆதரிக்கும் தயாளம் உள்ளம் கொண்ட புனித யூதாத்த தெய்வே, புனித யூதாத்த தெய்வின் வல்லமையுள்ள மன்றாட்டில் நம்பிக்கை வைத்து அவர் புகழை பாடுவோமாக. அவைகளை அவருக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி கூறுவோமாக. நமது தேவைகளையும் தப்பாமல் அடைந்து தர கெஞ்சி மன்றாடுவோமாக. புனித யூதாத்த தெய்வே, எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நினைவுகளே, புண்ணியங்கள் நிறைந்துலக தூயவரே, புதுமை வாய்களில் சிறந்தவரை, தம்மை தேடி வந்தவர்களை தப்பாமல் ஆதரிக்கும் தயாரமுள்ள கொண்டவரை, உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அற்புத வரங்களை உமக்களித்த அன்பு தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிறோம். இதயபூர்வமான நன்றி நம்புகிறோம். எங்களுக்கு தேவையான ஆத்ம சரீர நலன்களை எல்லாம் அழைத்து தந்தவ உம்மை எண்ணி மன்றாடுகிறோம். சிறப்பாக இப்போது எங்களுக்கு அவசியமான இந்த வரங்களை பெற்றுத்தாரும். இங்கே சிறிது நேரம் மௌனமாக உங்கள் முக்கிய தேவைகளை எடுத்துக் கூறுங்கள். உங்களுடைய குடும்பத்திற்கு என்ன தேவையோ, உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் என்ன ஒரு புதுமையை ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை நம் புனிதர் வழியாக கேட்டு மன்றாடுங்கள். நேசிக்கப்படத்தக்கவரும் உள்ள பண்பாடுடையவரும் இறை புகழை வாழ்வருமான பெயர் பெற்று இழந்தும் தயாராக இருந்தே உமது வல்லமை எங்கள் நம்பிக்கை நீடிப்பவர்களாகிறோம். கர்த்தரோடு பெயர் உமக்கு ஏற்ற பக்திக்கு வருகின்ற வகையின்றி வாழ்வோருக்கு வல்லமையுடன் உதவி புரியும். அரிய வளர்த்து இறைவன் மக்களுக்கு நினைவு கூர்ந்தவர்களும் இப்பெரிய வரத்திற்காக நாங்களும் உண்மை செய்து இறைவனின் புகழை பாட முனைவுரையும் அவருக்கு பதில் செலுத்த தயவு செய்யும். எங்களுக்கு செய்கின்ற இறைவனுக்காக எங்கள் வாழ்நாளெல்லாம் நாம் விடுதலைகளாக இருப்போம். உமது மகன்கள் நாட்டை மக்களை அறிவிச் செய்வோம். பல விடுதலை சிறப்பு படைத்தவரை பலம் தரும் பகுதியை ஆராயும் பரவல் எங்களால் பிரயாசைகளால் எடுப்போம் என்றும் உறுதியாக வாக்களிக்கிறோம். சகோதரரே, இறைவன் தம் புனிதர்கள் வழியாக அருள் வரங்களை பொழிகிறார். அப்போஸ்தலரும் வேத சாட்சியும் நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையும் இயலாதவற்றை இயற்றுவருமான
புனித யூதா ததவின் வல்லமையுள்ள பரிந்து பேசுதலில் நம்பிக்கை வைத்து அவர் வழியாக இறைவனை வேண்டுமாறு இங்கே கூடியிருக்கிறோம். பிறப்பிலும் வாழ்விலும் இறப்பிலும் இயேசுவோடு நெருங்கி உறவு கொண்டு விளங்கிய புனித யூதா ததை போல் நாங்களும் இயேசுவோடும் என்று இணைந்து வாழும்படியாக ஆன்மதாகத்தால் அயராது உழைத்து கிறிஸ்துவை அறியாதோர் அவரை அறிய விசுவாச ஒளியை ஏற்றிய புனித யூதா ததை போல் நாங்களும் ஆன்ம மீட்பில் அக்கறை உள்ளவர்களாகவும் விசுவாச வாழ்க்கையில் கிறிஸ்துவை அறிய செய்கிறவர்களாகவும் விளக்கும்படியாக தப்பறையான கொள்கைகளை பரப்பியவர்களை கண்டித்து மெய்மறை தலை தோங்கும்படி கிறிஸ்தவர்களுக்கு திருமுகம் எழுதி விசுவாசத்தை காத்த புனித யூதா ததை போல் நாங்களும் திருச்சபை போதனைக்கு எதிரானவற்றை அகற்றி தப்பறைகளிலிருந்து பாதுகாக்கப்பட்டு விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக வாழும்படியாக இறைமகனின் முன்னேற்றத்திற்கு பின் அவரது ஆணைப்படியே எதென்சான் நாட்டிற்கு சென்று தொழுநோயால் அவதியுற்ற அந்நாட்டு அரசருக்கு அற்புதம் சுகமளித்த புனித யூதா ததை மன்றாடி கேட்கும் நாங்கள் ஆன்ம சரீர வியாதிகள் அனைத்திலும் இருந்து பாதுகாக்கும்படியாக நம்பிக்கை இழந்தோரின் நம்பிக்கையான புனித யூதா ததைவின் மன்றாட்டினால் திருமறை செழிப்புற்று ஓங்கவும் எங்கள் குடும்பங்களில் நீடிய சமாதானமும் நற்செல்வமும் நிலவி தேவாசி பெருகும்படியாக விசுவாசத்திற்காக உயிர் துறந்த புனித யூதா ததை போல் குருக்களும் இறை மக்களும் விசுவாசத்தில் ஆழ்ந்து பற்றும் ஆர்வமும் கொண்டு வாழ்க்கை நடத்தி முடிவில்லா மோட்சம் சேர தகுதி பெறும்படியாக புனித யூதா ததையாக ஆண்டவரை மன்றாடுகிறோம். நம் பங்கு முன்னேற்றம் அடைவோம். இந்நவநாள் செய்வோர் அனைவரும் விரும்பி கேட்பவையெல்லாம் விரைவில் பெற்று மகிழும்படியாக அப்போஸ்தலரும் வேத சாட்சியுமான புனித யூதா ததைவின் மன்றாட்டால் திருச்சபையில் நீ செய்துள்ள எல்லா நன்மை உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயலாதவற்றை ஏற்றும் புனிதரை மன்றாடி மனுக்குலத்தோர் அடைந்த ஆன்ம சரீர பேர் உபகாரங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலரான புனிதரின் மன்றாட்டினால் பாவிகள் மனம் திரும்பவும் கடும் பிணியாளர்கள் நலம் பெறவும் நீ செய்த எல்லா உதவிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்கே உம் திருமுன் குழுமியிருக்கும் நாங்கள் ஒவ்வொருவரும் உமது அப்போஸ்தலரின் பரிந்துரையால் பெற்றுக்கொண்ட எண்ணற்ற நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். புனித யூதா ததைவின் மன்றாட்டினால் வேத விசுவாசம் வளர்ச்சியடைந்து திருச்சபை பாதுகாக்கப்பட்டு திருமறை செழிப்புறச் செய்வதற்காகவும் எமது குடும்பங்களில் சமாதானமும் சந்தோஷமும் நிலவி தேவாசி பெருகச் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாம் அடைந்த தனிப்பட்ட நன்மைகளுக்காக மௌனமாக நன்றி கூறுவோம். ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவி கொண்டு அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவரே என் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரலிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உடம்புடன் வழங்கும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆர்வத்தாரும் நாங்கள் துன்பங்களினால் உயிரை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக.
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். புனித யூதா ததையுவின் இந்த புனித பொருளின் வழியாக எல்லாம் உள்ள இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.